ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடலே உயிரே நிகழ்ச்சியில் பாரம்பரிய சித்த வர்ம மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், குறிப்பாக இன்றைய தினம் தூக்க இன்மை பற்றி பேசலாம் இருக்குங்க சார். ஏன்னா இப்போது நிறைய இடங்களில் ஐடியில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை இரவு வேலை செய்யக்கூடியவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. அவர்களெல்லாம் இந்த தூக்க இன்மையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பல்வேறு அதிகமாக இருக்குது. அப்போது இந்த தூக்கமின்மை போக்க சித்தால என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது சார்? சார், சித்தால வந்து தூக்கமின்மை போக்குறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், கரெக்ட் டைமில் ஃபுட்டு, தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவேன், புரியுதுங்களா? மோஷன் ஃப்ரீயாக போகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நிஜமாகவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, முடியல அப்படின்னீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு வார்ம் அப் பண்ணலாம். ஒரு வார்ம் அப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் ஸ்லீப் வரும் உங்களுக்கு. அது மாதிரி பால் இருக்குது, பாலில் வந்துட்டு இப்போ நீங்கள் கசகசா பொடி பண்ணி போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நேச்சுரலாக நீங்கள் தூங்கணும், வீட்டில் வரீங்க ஸ்ட்ரெஸ்ஸில் வரீங்க அப்படின்னீங்கன்னா தூங்கணும்னு முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்டில் படுத்த உடனே செல்ஃபோன் எடுத்துப்பீங்க ஃபஸ்ட்டு. அதில் பார்க்கும்போது என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட்டில் ஒன்று மாற்றி போயிட்டுருக்கோம். நைட் 2 மணி வரைக்கும் தூங்குறதில்ல. இதுக்கு வந்து தூக்கத்தை குறை சொல்ல முடியாது. உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். நைட் நீங்கள் 10 மணிக்கு டிசைட் பண்ணணுன்னா 9 மணிக்கு ரெடி ஆகணும். சரிங்களா? ரெடி ஆகிட்டு தூக்கம் வரல அப்படின்னீங்கன்னா ஒரு சில வார்ம் அப்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி சொன்ன மாதிரி டெக்னாலஜி எவ்வளோ இருக்குது, யூடியூப்பில் பார்க்குறாங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு வேண்டாம். சித்தாலாம் என்ன சொல்கிறேன், யோகா பண்ணுங்கள் ஒரு 10 நிமிஷம், இல்லை ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஈஸியாக வரும். ஒரு 5 to 6 hours டீப் ஸ்லீப் பண்ணலாம். இதுக்கு வந்து வழிமுறை உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன, நான் இப்போ படுக்கிறோன்னு நினச்சி படுக்கிறான், யாரும் வந்து பெட்டில் சும்மா போகிறதில்ல, செல்ஃபோன் எடுத்து தான் போகிறான், ஹெட்செட்டை போட்டு தான் போகிறான். அப்போ எப்படி தூக்கம் வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் வச்சுட்டு தூங்கணும்னு டிசைட் பண்ணி போனால் ஆட்டோமேட்டிக்காக 1/2 hourல தூங்கலாம். அப்படி தூக்கம் வரல, உண்மையாகவே பாடியில் உடம்புல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வார்ம் அப் பண்ணுங்கள், ஒரு யோகா பண்ணுங்கள். எதுக்கு தேவையில்லாமல் டேப்லெட்ஸுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க, அது பண்ண வேண்டாம். ஈஸியாக பண்ணலாம். வேணா கேளுங்க, நான் சொல்கிற ஐடியா நிறைய இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போது ஏன்னா இந்த தூக்கமின்மைன்றது எல்லாருடைய அதை லைஃப்பில் வந்து இப்போ அட்டன் பண்ணக்கூடிய ஒன்று. இப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இரவு நேரங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இரவு முழுக்கம் வந்து தூங்குறதில்லை. அப்போது பகலில் வந்து அவங்க தூங்கும்போது அவங்க உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சார்? இது வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். இப்போ நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பகலில் அவங்களுக்கு தூங்க சொல்கிறாங்க. 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறதுக்கு டைம் இருக்குது. அந்த டைமில் இவங்க வந்து என்ன பண்ணுக்கிட்டால் ஃபுட்டை மாற்றிக்கணும். இவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுத்தானா பகலில் தூக்கம் வராது. தூக்கம் வரலதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க, செல்ஃபோன் எடுத்துப்பாங்க. இது பண்ணக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஐடியில் வேலை பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான். தூக்கத்தினால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பெரிய விஷயங்கள்லாம் வர சான்சஸ் இருக்குது. நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவேன், தூக்கம் வரல அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை, இது தூங்க ஈஸியாக தூங்கலாம். பட் இவங்க தூங்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்கிறது. இப்போ நைட் டியூட்டி பண்ணுறது வேறு வழி இல்லை, நைட்டில் பண்ணி தான் அவன் நைட் ஃபுல்லாக கண்ணு முழிக்கிறான் அப்படின்னா காலைல ஒரு 7 o'clock 7:30க்கு வீட்டுக்கு வராங்களா, ஒரு 10-15 நிமிஷம் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதோ கிடைச்சது சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hourல படுத்துருங்க, தூக்கம் வரும். ஒரு 3 மணிக்கு எழுந்து திருப்பி நீங்கள் அடுத்ததுக்கு ரெடி ஆகலாம். இதுதான் பண்ணலாமே தவிர கேட்கலாம் அட்வைஸ். அவங்க நிறைய விஷயம் சொல்லலாம், பட் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க கேட்கணும், அதுதான். பட் தூக்கங்கிறது வந்து எல்லாருக்குமே காமன் சார். சார், கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் தூக்கம் உடலுக்கு அவசியம்னு சொன்னாங்க. அது வருங்காலங்களில் குறைஞ்சி 8 மணி நேரம் தூக்கம் உடலுக்கு அவசியம்னாங்க. இப்போ இன்னும் குறைஞ்சி 6 மணி நேரம் தூக்கம் உடலுக்கு அவசியம். இதில் எத்தனை மணி நேரம் தான் உடலுக்கு தூக்கம் தேவை? இல்லை சார், ஆக்சுவலாக ஏஜ் மேலே டிபெண்ட் ஆகுது சார். அது இப்போ வந்து ஒரு குழந்தை 6 மாத குழந்தை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 15 மணி நேரம் தூங்கணும். அது ஒரு 3 வயசு குழந்தை 12 மணி நேரம் தூங்கணும். ஒரு 8 வயசு பையன் 10 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். ஒரு அடல்ட் 20 வயசு ஆகிடுச்சு, 22 வயசு ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு டீப் ஸ்லீப் 8 hours இருக்கணும். ஒரு 40 வயசு 45 வயசு ஆச்சு அப்படின்னிங்கன்னா அவனுக்கு டீப் ஸ்லீப் 6 hours. ஜென்ரலாக 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கம், புரியுதுங்களா? இப்போ 6 மணி நேரம் டீப் ஸ்லீப்னா என்னென்னா நைட்டு 10 மணிக்கு படுக்கிறீங்க, காலைல 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? யோசிச்சு பாருங்கள், நைட் 10 மணிக்கு படுத்து காலைல 4 மணிக்கு எழுந்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாடி உங்களுக்கு. நேச்சுரலாக எழுந்துப்பீங்க நீங்கள். 4:30-5 மணிக்குள்ளே எழுந்துக்கலாம். இது வந்து டீப் ஸ்லீப் போதும் அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் 8 மணி நேரம் தூங்கலாம், தப்பு இல்லை. பட் 12 மணி நேரம் 15 மணி நேரம் தூக்கம்லாம் வந்து இன்றைக்கி வந்து அட்வைசபிள் இல்லை. கண்டிப்பாக. இப்போ ஏன்னா தூக்கமின்மைக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் கண்டிப்பாக 100% விளைவு இருக்குது. என்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் அவர்களை சார் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் ப்ராப்ளம் சார், நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக 90% வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. தூக்கத்துக்கு நான் மாத்திரை போடுறேன் அப்படிங்கிறது, தூக்க மாத்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 நாள் ஏதோ வேலை பண்ணுறீங்க, முடியல, தூங்க முடியல, என்றைக்கோ ஒரு நாள் எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் இன்றைக்கி டெய்லி தூக்க மாத்திரை போடுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 99%க்கு வந்து நரம்பு பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது, நரம்பு தளர்ச்சி, ஸ்ட்ரோக் கூட வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அது கரெக்டான டாக்டர், கரெக்டான மெடிசன், கரெக்டான ரேஷியோவில் கொடுத்தாங்க அப்படின்னிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவங்களுக்கு பத்தாது. அது
ஒரு மாத்திரை போடுறோம் 2-3 மாத்திரை போட்டு தூங்குறவங்களாம் இருக்கா இன்றைக்கி பார்த்துருக்கீங்களா? 2 மாத்திரை போட்டுப்பான், 3 மாத்திரை போட்டுப்பான். இது யாருக்கு பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்குது சார். சார் கண்டிப்பாக இப்போ இந்த தூக்கத்தால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தூக்க இன்மைக்காக அதாவது இந்த வார்மப்பெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த வார்மப் எந்த மாதிரியான வார்மப், அதாவது இரவு நேரங்களில் எவ்வளோ நேரம் செய்யணும், அதாவது அந்த எக்ஸசைஸ்க்கான ஒரு டைம் வந்து நம்ம ஒதுக்கிறோம், கண்டிப்பாக காலையில் இல்லை இரவு. ஆமாம். அப்போது இந்த சமநிலைகளில் மாறும்பொழுது, இந்த எக்ஸசைஸ் மாறுபடும் பொழுது அவர் உடலில் ஏதாவது சோர்வுகள் ஏதாவது காணப்படுமா? இல்லை, கண்டிப்பாக வராது சார். காலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க, எழுந்தவொன்னே தண்ணி குடிக்கிறீங்க, தண்ணி குடிச்சா வார்ம் அப் பண்ணிங்க. வார்ம் அப் பண்ணிங்கன்னா அடுத்த வேலை என்ன நடக்கும் தெரியுங்களா? மோஷன் போகும். வார்ம் அப் பண்ணி மோஷன் போச்சுன்னா உடம்பு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அது மாதிரி நைட்டு ஒரு ரொம்ப வேணாம், நான் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லுவேன். இரவு நேரங்களில் ஜிம்முக்கு போகிறவங்க அதிக அளவில் இப்போ இருக்காங்க. ஆமாம். இப்போ அதனால் ஏதாவது பாதிப்புகள்லாம் ஏற்படும்? இல்லை சார், பாதிப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா ஜிம்முக்கு போகிறவங்கள பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா மருத்துவத்தில் ஜிம்முக்கு போக சொல்லி எந்த சித்தா டாக்டர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ யோகத்தில் கிடைக்காத யோகாவில் கிடைக்காத விஷயம் வந்து உங்களுக்கு ஜிம்லலாம் கிடைக்கலாம் நான் என்னால் ஒத்துக்க முடியாது. சரிங்களா? உங்களுக்கு என்ன பவர் வேணும், எல்லாமே கிடைக்குது. இதை வந்து பண்ணாமல் வந்து ஒரு 10 பேர் போகிறாங்க, ஃபேஷனுக்கு போகிறது, அப்போ அட்டடிக்க போகிறது, பைக்கில் சுற்றுறதுக்கு போகிறது, இந்த மாதிரி கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி உடம்பை பார்த்துக்கிறதுங்கிறத விட இதுதான் ஜாஸ்தி. ஜிம்மில் வந்து நேற்று பேசினதை விட்ட சப்ஜெக்டை பேசுறதுக்கு போவாங்க, ஒரு மீட்டிங்குன்னு போகிறாங்க, வந்து காஃபி சாப்பிட்றாங்க ரோட்டில். உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை சார். நம்ம இருக்கிற ரூமில் ஒரு 15 நிமிஷம் உடம்பை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணு. வார்ம் அப்னா என்ன, உனக்கு உடம்பை வார்ம் ஆக்குறது, சரியா? இது மாதிரி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக படுத்தணும், நிம்மதியாக தூக்கம் வரப்போகுது. சிம்பிள். இரவு நேரங்களில் தொடர்ந்து ஜிம்முக்கு போகிறாங்க. ஏன்னா உடல் பயிற்சி என்பது காலை அல்லது இரவுன்னு சொல்கிறது தான், மாலை என்று சொல்கிறது கடந்து தற்பொழுது காலை, மாலை, மதியம் டைமிங் இல்லை. இப்போது அது மாதிரி தொடர்ச்சியாக ஏதோ ஒரு நேரத்தில் உடல் பயிற்சி பண்ணுறதால அந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை தருமா? இது கண்டிப்பாக கிடைக்காது சார். மாலை காலை சொன்னீங்க இல்லையா, இது ஓகே. இதில் மத்தியானம் உனக்கு டைம் இருக்க போதெல்லாம் நீ பண்ணும்போதெல்லாம் வந்து உடம்புது இடம் கொடுக்காது. இதனால் சரிமான பிரச்சனைகள் அதாவது ஏற்படும். 100% வரும், 100% வரும். இப்போ காலையில் நீங்கள் பண்ணுறது உடம்பு இன்றைக்கி ஃபுல்லாக புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு காலையில் பண்ணுறீங்க. நைட்டு பண்ணுறது எதுக்குன்னா, நைட்டு இரவு நல்லா ஆழ்ந்த நிதிரை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, காலையில் எழுந்துக்கிறதுக்கு இது பண்ணுறீங்க. இதுதான். இதுக்கு நடுவில் டைம் இருக்கும்போது காலையில் 11 மணிக்கு பண்ணுறது, 3 மணிக்கு போய் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியது இல்லை. கண்டிப்பாக உடல் பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சித்த மருத்துவம் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன சார்? அதுதான், காலையில் உடற்பயிற்சி பண்ணுறியா, சந்தோஷமாக பண்ணு, ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கோ. காலைல உடற்பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை மாட்டின்னு போவான், நோ யூஸ். நீ வந்து உடற்பயிற்சி பண்ணணும், உனக்கோசரம் மட்டும்தான் நீ பண்ணுற, எல்லாம் தூக்கி போட்டு போ. இன்றைக்கி நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பான், என்னடா ஹெட்செட் போட்டிருக்கேன்னு கேட்டால் மீட்டிங்கில் இருக்கானுவான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான விஷயங்கள். நீ காலையில் ஒரு சீக்கிரம் எழுந்துக்கோ. இப்போ 7 மணிக்கு மீட்டிங், 5 மணிக்கு எது போ, எக்ஸசைஸ் பண்ணப்போ 5 மணிக்கு நல்லா பண்ணு, உடம்பை பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் வா வீட்டுக்கு, கண்டினியூ பண்ணு எல்லாத்தையும். 3-4 வேலையை ஒன்றா பண்ணுவான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது மாதிரி பண்ணும்போது எப்படி உடம்புக்கு எஃபெக்ட் கிடைக்கும்? எனக்கு தொப்பையே குறையில்லை, நான் 2 வருஷமாக வாக்கிங் போகிறேன் அப்படின்னுவான். வாக்கிங் போகிறதுக்கு தொப்பைக்கு சம்மந்தமே இல்லை. கண்டிப்பாக சார், இதெல்லாம் வந்து தூக்கமின்மைக்கு ஒரு முக்கிய காரணம். ஆமாம், கண்டிப்பாக மைண்ட் செட் தான் சார், மெயினாக மைண்ட் செட்டு. அப்போது அதாவது தூக்கமின்மைக்கு முக்கிய காரணம் அதாவது உடல் பயிற்சி, நேரக்கட்ட நேரங்களில் வந்து உடல் பயிற்சி மேற்கொள்வது. ஆமாம். அதே போல் வந்து நம்ம வந்து யோகா உள்ளிட்ட கான்சன்ட்ரேஷன் அது வலுப்படுத்த பயிற்சி. ஆமாம், கண்டிப்பாக எது நினச்சா பண்ணலாம். இப்போ தூங்கணும் நினச்சா தூங்கணும். இப்போ பசிச்சா சாப்பிட்றீங்க இல்லையா, யூரின் போகிறீங்க இல்லையா, அப்போ தூங்கணும் இல்லையா, அது ஏன் மாட்டேங்கிறீங்க? ஓகே சார், உங்களுடைய விவரங்களுக்காக, இந்த மருத்துவ குறிப்புகளுக்காக நன்றி.